கனடாவின் டொரண்டோவில் உள்ள நகரின் மையப்பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் நடந்த கொள்ளை மற்றும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் இன்னும் தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வன்முறை சம்பவம் அடிலைட் தெருவின் மேற்கு பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு விடுதியில் அதிகாலை 4:30 மணியளவில் நிகழ்ந்தது. இதன்போது விடுதியில் தங்குவதற்காக தனது விவரங்களை பதிவு செய்ய காத்திருந்த ஒருவரை சந்தேக நபர்கள் குழு அணுகியது. இதனையடுத்து குறித்த நபருக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஆரம்பித்து பின்னர் அது கைகலப்பாக மாறியுள்ளது. சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்டவரின் தனிப்பட்ட உடைமைகளை திருடிவிட்டு போலீசார் வருவதற்குள் அந்த இடத்தை விட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விட்வி, காலேடன் மற்றும் த ப்ளூ மவுண்டன்ஸ் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3 பேர் மீது தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அடையாளம் காணப்பட்ட 4வது சந்தேக நபர் மற்றும் அடையாளம் தெரியாத 5வது சந்தேக நபர் ஆகியோரை போலீசார் இன்னும் தேடி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து பொதுமக்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்திருப்பின் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். எந்தவொரு சிறிய தகவலும் தங்களது விசாரணைக்கு உதவக்கூடும் என அவர்கள் கூறியுள்ளனர்.